இன்றைக்கி சில பல பீஸா மேக்கிங் சொதப்பல்களை பார்க்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கோட வீடியோ. ஒரு வழியாக பீஸா செய்யணும்னு முடிவெடுத்தோன்னே எத்தனை கப்பு போட்டால் எனக்கு வந்து 3 பிளேட் பீஸா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோலாம் பார்த்து கற்றுக்கிட்டு 700 கிராம் அளவுக்கு போடலான்னு முடிவெடுத்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு 700 கிராம் மாவு போட்டாலே நல்லா அகலமாக விரித்து விட்டு பீஸாவை நல்லா சுற்றி சுற்றி போட்டு அவங்க வந்து பெரிய ரவுண்டாக்கியிருந்தாங்க. அதனால் நம்மளுக்கும் அப்படி வந்துடும் அப்படின்னு நினச்சி நான் பிசைஞ்சு கடைசியில் பிசைஞ்சு முடிச்சுட்டு 2 ரவுண்டு தான் அதுக்கு வந்துச்சு. அந்த 2 ரவுண்டையும் வந்து விரிக்கவே முடியல. இவ்வளோ பெரிய பிளேட்டில் ஒரு படத்தில் வடிவேல் காமெடி மாதிரி பிளேட்டில் விரித்து விடும்போது பாய் சுருண்டு வர மாதிரி சுருண்டு வந்துருச்சு. ஆனால் கடைசியில் என்னவோ டேஸ்ட்டு நல்லா வந்துருச்சு. இப்போ நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். அதாவது 350 கிராம் கப்பில் 2 கப் மாவு எடுத்து செஞ்சதில் 2 பீஸா வந்துச்சு. அந்த பிளேட் ஃபுல்லாக அது 12 இன்ச் பிளேட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பிளேட்டில் 2 பீஸா வந்துச்சு. நான் இந்த தடவை இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் வந்து நான் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் வச்சு பண்ணியிருப்பேன். அது வந்து ஆக்டிவேட் பண்ணணும் தனியாக வார்ம் வாட்டரில். இதை ஆக்டிவேட் பண்ணாமல் அப்படியே மாவில் டைரெக்டாக போட்டுட்டு நம்ம பிசைஞ்சிட வேண்டியதான். பிசைஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் ப்ரூஃபிங் வச்சிடணும். இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு சுகர் அப்புறம் சால்ட்டு எல்லாமே சேர்த்துக்க வேண்டியதான். அதெல்லாம் நார்மல் தான். ஆனால் அந்த ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும் ஆக்டிவேட் பண்ணுறது. இது ஆக்டிவேட்டே பண்ணாமல் பண்ணுறது. நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் யூஸ் பண்ணால் மட்டும் ஃபஸ்ட்டு உள்ள ப்ரொசீஜர் மாறும். அதுக்கப்புறம் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். அதுக்கப்புறம் நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த 700 கிராம் மாவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ml தண்ணி அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி. அதை விடையுமே இன்னும் கொஞ்சம் நல்லா லைட்டாக இருக்கணும். இப்படி இழுத்து இழுத்து விட்டு அதில் இருக்கிற க்ளூட்டனை நல்லா கொண்டு வர அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரூஃபிங் விட போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து ப்ரூஃபிங் விட்டதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் ப்ரூஃபிங் விட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா டபுள் ஆயிரும். நான் வந்து எப்போயுமே அவன் லைட்டில் தான் ப்ரூஃபிங் விடுவேன். ஏன்னா இங்கே வின்டருங்கிறதுனால எங்களுக்கு வந்து அது வந்து மாவு உப்பி வராது. இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு. அமுக்கி பார்த்தா தெரியும். அது நல்லா நான் வந்து பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அதை விட்டு வெளியே வரல. இப்போ இதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு நிறைய சீஸு, நாங்கள் சிக்கன், அதுக்கப்புறம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். கேப்சிகம் அப்புறம் வெங்காயம் போட்டிருக்கோம். அப்புறம் நிறைய சீஸ் போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டுட்டு நம்ம வந்து அவனை வந்து 450 ஃபாரன்ஹீட்டில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுக்கலாம். இல்லைனா ப்ரீ ஹீட்டை 20 மினிட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுக்கலாம். ப்ரீ ஹீட் அதிகமாக பண்ண என்னாச்சுன்னா பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா மொறுன்னு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பீஸா ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. அளவு மட்டும் உங்களுக்கு எத்தனை பீஸா தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.